அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துப்போம். காய்கறி என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு. நான் 3 காய் போடுறேன். உங்கள் சாய்ஸ் வந்து என்ன காய் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம். இஞ்சி சின்ன பீஸ் எடுத்தேன், பூண்டு ஒரு 5 பல் எடுத்தேன். அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து ஒன்றா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இது மாதிரி அரைச்சிட்டேன். தயிர் 2 கரண்டி எடுத்துருக்கேன். புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு, மல்லித்தழை, கருவேப்பிலை சிறிதளவு, 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெய் தாளிக்கிறதுக்காக எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், 1 அன்னாசி பூ எடுத்திருக்கேன். இப்போது பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் பிரியாணிக்கு. இது 200 கிராம்ஸ். இதில் 600 கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ போடுறேன். இந்த மாதிரி அரைச்சிருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் அடுப்பை நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். அடுத்தது ஃப்ளேம் கொஞ்சம் கூட வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் நம்ம அரைச்சி நம்ம சேர்க்கும்போது நல்லா ஒன்றா சேர்ந்தாப்புல இருக்கும். அதனால் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
இப்போ இதோட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா தழை 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கியிருக்கு. இதோட நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோட தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸையும் நாம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 3 உலக்கு நான் வந்து அரிசி போட்டிருக்கேன், அதனால் 6 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ ரைஸை போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போடணும். இப்போது ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு லேயர் அளவுக்கு அந்த ரைஸ் வந்து வரணும். தண்ணியெல்லாம் இஞ்சி வரும்போது நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போது இந்த மாதிரி ரைஸ் வந்து ஒரு லேயர் அளவுக்கு இருக்கணும். இருக்கும்போது நம்ம வந்து சிம்மில் வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லித்தழை அப்படியே தூவிக்கலாம். தூவிட்டு இப்போது சிம்மில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம திறந்து பார்க்கலாம்.
நல்லா அருமையாக இருக்குது. ரைஸ் வந்து நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. அருமையான பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது அருமையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.